வெல்கம் டு கேகேஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி, அதாவது கிரேவி தான். மஷ்ரூம் கிரேவி. இது வந்து என்னென்னா ஆயிஸ்டர் மஷ்ரூம் வச்சு பண்ணுறது, அதாவது சிப்பி காளான்னு சொல்லுவாங்க. அதை வச்சு பண்ணக்கூடிய ஒரு டிஷ்ஷு. காளானே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு காளான். இது வந்து பர்டிகுலர்லி இந்த ஆயிஸ்டர் காளான் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், அப்புறம் கேலரி கம்மியாக இருக்குது, அண்ட் பி விட்டமின் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது வந்து நிறைய பேர் வாங்கி இப்போது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம காலிஃப்ளவரில் அந்த தண்டில் எப்படி அந்த ஃப்ளாரட்ஸ் வருதோ அந்த மாதிரி சென்டரில் ஒரு பெரிய தண்டு மாதிரி இருக்கும். அதை சுற்றி தான் இந்த காளானோட இதழ் மாதிரி இருக்கும். அதை அப்படியே பிச்சு பிச்சு போடணும். அதை நான் உங்களுக்கு கிளியராக இப்போ நான் காட்டுறேன் பண்ணும்போது. இது எப்படி வந்து கிரேவி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது வந்து நீங்கள் சப்பாத்தி, பூரி, ஜீரா ரைஸ், அதுக்கப்புறம் நம்ம புலாவ், அதுக்கெலாம் கூட எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிப்பி காளான்றது இப்படி தாங்க இருக்கும். இது வந்து எப்படி க்ளீன் பண்ணுன்றது சொல்கிறேன். இந்த தண்டு பகுதியை எடுத்துடணும். இதை வந்து நம்ம இலைகள் மாதிரி பிச்சு பிச்சு போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா அலம்பி அப்புறம் தான் குக் பண்ணணும். நம்ம சாதா காளானோட இந்த சிப்பி காளான் வந்து கொஞ்சம் விலை கம்மி தான். இந்த மாதிரி ஃப்ளார்ஸ் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த தண்டு பகுதியை நீக்கிடலாம். அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்றதை சொல்லித்தரேன். இப்படி தாங்க இந்த தண்டு பகுதியை எடுத்து தனியாக வச்சிடலாம். இதை வந்து இப்படி நீங்கள் ஜஸ்ட்டு கையால் இப்படி பிச்சிங்னாலே வந்துடும், அவ்வளோதான். இதை இந்த மாதிரி இந்த சைஸில் கூட நம்ம பிச்சு போட்டுக்கலாம். இல்லை நமக்கு இந்த திக்னஸில் வேணும்னா இப்படி பிச்சு போட்டுக்கலாம். இது மாதிரி தான் க்ளீன் பண்ணணும். ஜென்ரலி இப்படி கொத்தாக வருங்க. இந்த தண்டு பகுதி தான் நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி அப்படியே ஒரு கொத்தாக வரும். பேக்கெட்டில் போட்டு விற்பாங்க. சிலது வந்து இந்த மாதிரி தனித்தனியாக கூட இருக்கும். ஆனால் இப்படி தான் இருக்கும் அதோட வடிவு. இதுக்கிடையில் நம்ம மஷ்ரூமை நல்லா நம்ம ஆஞ்சி எடுத்துட்டோம். இது வந்து தண்ணியில் இந்த மாதிரி போட்டு ஊற வச்சு கொஞ்ச நேரம் கழித்து நல்லா அலம்பி எடுத்து வச்சுக்கோங்க. நான் எடுத்துருக்க காளான் அளவுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா நம்ம அலம்பிட்டு நறுக்கி வச்சுப்போம். இது நம்ம என்ன பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். அதாவது 250 கிராம்ஸ் ஆஃப் மஷ்ரூம்க்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானோன்னு என்னெல்லாம் போடணுன்றதை நான் சொல்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து சோம்பு, அரை ஸ்பூன் மிளகு, இது ரெண்டுத்தையும் போட்டுக்கலாம். நிறைய போடாதீங்க மிளகு, ஏன்னா வந்து அதோட ரீசன் நான் சொல்ல வரேன். அப்புறம் ஒரு பூண்டு, இதை நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே நம்ம என்ன பண்ணலாம், நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். ரொம்ப சின்ன ஸ்லைஸஸாக நறுக்க வேணாம், ஏன்னா எப்படியும் இதை வந்து நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ கொஞ்சம் வந்து பெருசாகவே நறுக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இதில் தக்காளி போடலாம், ஒரு தக்காளி. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. வேணும்னா கூட அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் தக்காளி ஆகிடும். ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அதாவது கலருக்காக போடுறோம். ஸ்பூன் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்பூன், பெரிய ஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர், அதாவது நம்ம தனியா பொடி, அதை இதில் போட்டு நல்லா பொடி போடணுன்றதுக்காக தான் நான் தனியாக வச்சு காமிச்சேன். இப்போ அந்த தக்காளி அப்புறம் அந்த பொடி எல்லாத்தையும் இந்த வெங்காயம் வதங்கினோடனே சேர்த்து இது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே நல்லா கூல் பண்ணி நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு கூல் ஆனவுடனே இந்த மிக்சரை நம்ம வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இது கொஞ்சம் நல்லா லெட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா நல்லா குக் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் இது மாதிரி மூடி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா தக்காளி நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக கூலானோடனே பேஸ்ட்டை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரலாம். வதக்கி வச்சு ஆற வச்ச பேஸ்ட்டை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம அந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன்ஸ் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதே பேனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நீங்கள் சாதம், சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் கூட மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. அது கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எண்ணெய் ஊற்றியாச்சு. நம்ம ஜீரகம் எடுத்து வச்சுக்கலாங்க. ஜீரகம் நல்லா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நம்மக்கிட்ட இருந்ததுன்னா அதை இது கொஞ்சம் பொரிஞ்சோடனே போட்டுட்டு
நம்மக்கிட்ட அந்த மஷ்ரூம் அலம்பி வச்சுருக்கோம்ல அதை இதில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். இதுதான் நான் நெக்ஸ்ட்டு பண்ண போகிற ஸ்டெப்பு. நல்லா பொரிஞ்செடுத்து இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற அந்த கருவேப்பிலையை போடுறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் வதங்கின உடனே நான் மஷ்ரூமாக போட்டுற போகிறேன். மஷ்ரூமை போட்டு அதோட நல்லா வதக்கணும். இது எப்படின்னா ஒரு 50% குக் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதோட தண்ணிலாம் கொஞ்சம் வெளியில் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அந்த கிரேவி அந்த பேஸ்ட் இருக்குல்ல அதை போட்டு இந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி வெளில வருது. இந்த மஷ்ரூம் குக் பண்ணும்போது மட்டும் இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து வந்து அந்த நீர் சத்து வந்து வெளியில் வரும். இது நல்லா குக்காக ஆகுது. இப்போ ஒரு 50% குக் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். இப்போது நம்ம அந்த பேஸ்ட் இதில் போட்டேன். கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி நல்லா ஊற்றுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போது இந்த கிரேவியோட இந்த மஷ்ரூம் இன்னும் ஒரு 30% குக் ஆகணும். அதனால் இது வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் கூட கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிச்சோடனே நான் காட்டுறேன். ஒரு 7 to 10 மினிட்ஸ் நல்லா சிம்மில் கொதிக்க விடுங்க. பாருங்கள் இப்போ நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த லெவலும் நல்லா குறைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் உப்புலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். நோட் பண்ணுங்கள், இந்த மஷ்ரூம் பாருங்கள் அதோட தன்மையிலேருந்து கரையாமல் அப்படியே தனித்தனியாக தெரியுது பாருங்கள். அவ்வளோதாங்க. நல்லா நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா ராவாக இல்லாமல் குக்டு ஃப்ளேவராக இருக்குதுன்னு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்கள்கிட்ட கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா அலம்பிட்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி இது மேலே தூவிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். எக்ஸலண்ட்டான ஃப்ளேவர்ஃபுல் மஷ்ரூம் கிரேவி ரெடி. இந்த ஈஸியான மஷ்ரூம் கிரேவியை கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள். முக்கியமான விஷயம் இதில் சொல்லக்கூடியது என்னென்னா, நான் சொன்னல எப்படி வந்து அந்த ஈஸியாக அந்த இதழ்களை மட்டும் நம்ம பிச்சு போட்டு பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். முக்கியமானது என்னென்னா, இந்த காளான்லாம் வந்து நீங்கள் வந்து ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப வச்சுலாம் சாப்பிடாதீங்க. பர்டிகுலர்லி ஆயிஸ்டர் காளானை பொறுத்தவரையும் நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். நம்ம சாதா காளானோட இது வந்து விலை கம்மி தான். ஆனால் என்னென்னா 1 or 2 டேஸ்க்குள்ளே நீங்கள் சாப்பிட்றணும். ரொம்ப வச்சு சாப்பிடாதீங்க, அது வந்து உடம்புக்கு நல்லதில்லை. அதுதான் மெயினாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இந்த டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு அண்ட் வெரி வெரி ஈஸி டு மேக். இப்போ நிறைய பேர் இந்த காளானெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. ஸோ மார்க்கெட்டில் கிடைக்கும் உங்களுக்கு. வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம். அது வரைக்கும் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.